தமிழகத்துல பிஜேபிக்கு ஓட்டு எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஜீரோல இருந்தது. ஆனா இப்ப தமிழகத்திலேயே 2021 சட்டமன்ற தேர்தல் 11% வந்ததுக்கு காரணம் பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை என்ற ஒரு ஆளுக்கு மட்டும்தான் மக்கள் பாத்தீங்கன்னா ஆதரிச்சு அவ்வளவு பேர் ஓட்டும் போட்டாங்க. எதனால திமுகவை கொண்டு வந்த மிகப்பெரிய சட்டங்கள் விமர்சனங்கள் அனைத்தையும் பாத்தீங்கன்னாக்கா அறிவிடம் பண்ணதே யாரும் பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை மட்டும்தான். இதுக்கு முன்னாடி மாநில தலைவராக நிறைய பேர் இருந்திருக்காங்க பிஜேபியில. ஆனால் யாருமே இளைஞர்களை குறி வச்சது கிடையாது, இளைஞர்களை கவர்ந்தது கிடையாது. ஆனால் இளைஞர்களை கவர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணவர்கள் தான். அண்ணாமலை அண்ணவர்கள் கட்சியை புதுசா தொடங்கின உடனே மக்கள் அனைவருமே இல்ல, இளைஞர்கள் அனைவருமே அந்த கட்சியில இணைய காத்து கொண்டு இருக்கிறாங்கன்றதுதான் உண்மை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க மாஸ் கஜேந்திரன் பேசுறேன். இப்ப பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி இருக்கக்கூடிய அண்ணாமலை அண்ணா அவர்கள் IPS வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா படிச்சிருக்காரு. இப்ப நான் அந்த கட்சி எனக்கு வேணாம், நம்ம மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கட்சி புதுசா நான் தொடங்க போறேன் அப்படி சொன்ன உடனே இளைஞர்கள் பட்டாலும் பாத்தீங்கன்னாக்கா அந்த கட்சியில இணையத்துக்கு தயாரா பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்றாங்கன்னாக்கா IPS அதிகாரம் படிச்சிருக்காரு, தமிழ்நாட்டுல முதலமைச்சரா வந்தாக்கா என்ன மாதிரி நல்ல திட்டங்கள் பாத்தீங்கன்னா மக்களுக்கு கொடுக்க முடியும் தெரியும் அவருக்குன்னு மக்கள் பாத்தீங்கன்னாக்கா கமெண்ட் மூலியமா சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல, எதை வச்சு அவரை நம்புறாங்கன்றதும் நம்மளுக்கு தெரியல. ஊழலுக்கு எதிராக தொடர்ந்து பேசியவர் என ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள். திமுக கட்சியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். திமுக இன்னமேல தமிழகத்துக்கு கொடுமைகள் பண்ணும் போதும் இல்ல நல்ல திட்டங்களை செய்யும் போதும் அது மக்களுக்கு எதிர்ப்பா இருந்தால் பிஜேபி இருக்கக்கூடிய முன்னாள் மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கும் போது மிகப்பெரிய விமர்சனங்கள் வச்சது உண்டு. எதிர்கட்சியாக அதிமுக இருந்தாலும் ஆனா எதிர்கட்சியா யாரு செயல்பட்டாங்க பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி இருக்கக்கூடிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தான் பாத்தீங்கன்னாக்கா அது செயல்பட்டாரு. 2021 சட்டமன்ற தேர்தல்லாம் திமுக மிகப்பெரிய ஊழல் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் அதிகாரிகள் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ரவுடிசம் பண்றதா இருக்கட்டும் இல்ல ஊழல் பண்றதா இருக்கட்டும் அது மிகப்பெரிய லெவலில் பாத்தீங்கன்னாக்கா நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு மிகப்பெரிய விமர்சனங்கள் தெளிவாக திமுக என்ன மாதிரிலாம் கொள்ள அடிக்கிறாங்களோ அத்தனையும் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் போட்டு பயப்படாம தில்லா சூப்பரா பேசினவர் அண்ணாமலை அண்ணவர்கள். ஒவ்வொரு நாளைக்கும் புது புது நியூஸ் எடுத்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 அப்படின்ற மாதிரி திமுகவுடைய வெள்ளை பேப்பர் மாரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. திமுக மிகப்பெரிய குடைச்சலா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை தான். ஏன்னா அதிமுக கூட அவங்க விமர்சனம் பண்ணலாம் விட்டுட்டாங்க, ஓகேங்களா. ஆனா பிஜேபி இருக்கக்கூடிய முன்னாள் மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கும்போது அப்போ பாத்தீங்கன்னா அண்ணாமலை தான் மிகப்பெரிய எதிர்கட்சியாக நினைச்சுக்கின்னு அவர் விமர்சனம் பண்ணாங்க. திமுகவும் சரி அண்ணாமலை அவங்களும் சரி, திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் எவ்வளவு ஊழல் பண்ணாலுமே அது வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய மிகப்பெரிய தில்லா துணிச்சலா அண்ணாமலை அண்ணவர்கள் இருந்தாரு. அதனாலதான் மக்கள் பார்த்தா அவர் ஆதரிக்கிறாங்கன்றத நான் நினைக்கிறேன். இளைஞர்களை ஈர்க்கும் திறன் அவருக்கு உள்ளது என பலர் கருதுகின்றன. இந்த வீடியோ நீங்க பார்த்த உடனே தெரிஞ்சிருப்பீங்க. அண்ணாமலை என்ற ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து IPS அதிகாரம் ஆகி கர்நாடகாவை மிகப்பெரிய ஒரு கலக்கினாரு. அதை கலக்கிட்டு தமிழ்நாட்டுல மாநில தலைவரா திட்டத்தட்ட திமுக அப்போ 2020 சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் போது அண்ணாமலை அவர்கள் எப்படி செயல்பட்டாருன்றது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை, தொடர்ச்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை பார்த்து திமுக விமர்சனம் பண்ண இளைஞர்கள் கூட்டம் அண்ணாமலை நோக்கி தான் வந்தது. பிஜேபி நோக்கி வந்ததே கிடையாது. பிஜேபினாலுமே தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு கட்சி, தமிழகத்துக்கு தேவையில்லை அப்படின்னு தள்ளி வச்சு பார்த்ததெல்லாம் உண்டு. ஒரு ஊருக்கு நம்ம போனா நீ எந்த கட்சி சொல்றது கூட நான் ஒரு பிஜேபி கட்சிக்காரனா இருந்தாலும் நான் பிஜேபி தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய் கூசம் என்ன சில பேருக்கு. ஏன்னாக்கா தமிழகத்துல பிஜேபிக்கு ஓட்டு எண்ணிக்கை பாத்தீங்கன்னாக்கா ஜீரோல இருந்தது. ஆனா இப்ப தமிழகத்திலேயே 2021 சட்டமன்ற தேர்தல் 11% வந்ததுக்கு காரணம் பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை என்ற ஒரு ஆளுக்கு மட்டும்தான் மக்கள் பாத்தீங்கன்னா ஆதரிச்சு அவ்வளவு பேர் ஓட்டும் போட்டாங்க. எதனால திமுகவை கொண்டு வந்த மிகப்பெரிய சட்டங்கள் விமர்சனங்கள் அனைத்தையும் பாத்தீங்கன்னாக்கா அறிவிடம் பண்ணதே யாரும் பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை மட்டும்தான். இதுக்கு முன்னாடி மாநில தலைவராக நிறைய பேர் இருந்திருக்காங்க பிஜேபியில. ஆனால் யாருமே இளைஞர்களை குறி வச்சது கிடையாது, இளைஞர்களை கவர்ந்தது கிடையாது. ஆனால் இளைஞர்களை கவர்ந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணவர்கள் தான். அண்ணாமலை அண்ணவர்கள் கட்சியை புதுசா தொடங்கின உடனே மக்கள் அனைவருமே இல்ல, இளைஞர்கள் அனைவருமே அந்த கட்சியில இணைய காத்து கொண்டு இருக்கிறாங்கன்றதுதான் உண்மை. விஜயின் கட்சி வெற்றி பெற்ற பிறகு புதிய அரசியல் சக்திகளுக்கு இடம் இருக்கிறதா என்று நம்பிக்கை உருவாக்கியுள்ளது.
அதை விஜய் அண்ணன் பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா விஜய் அண்ணன் சினிமாவில மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா இருந்தவர். அவர் சாதாரண ஒரு போஸ்டர் வெளியே வந்தா கூட சோ அது மிகப்பெரிய விளம்பரங்களாகும், அது பத்தி ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக ஆகும். ஓகேங்களா? அப்படிப்பட்டவர் அரசியலுக்கு வந்தார்னா அவருடைய மீடியா முழுதுமே அவர் தான் பார்த்தா ஆக்கிரமிச்சிருந்தாரு. ஓகேங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டு முதலமைச்சரா விஜய் அண்ணா வந்திருக்காரு. நிறைய பேருக்கு அதையே பார்த்தா ஏத்துக்க முடியல. எப்படா இவர் வந்தா விஜய் 2 வருஷம் தான் ஆரம்பிச்சா, எது விஜய் விட ஒரு மடங்கு பார்த்தீங்கன்னா மேல போய் நிக்கிறானே, இவன் அடிக்கடிக்கு கீழே போகணும் பார்த்தனாக்கா ஒரு கூத்தாடிய, இந்த கூத்தாடி ஒண்ணு மேல ஏறிக்கினே இருக்கானே அப்படின்னு நினைச்சுக்கின்னு நிறைய பேர் விமர்சனங்கள் வச்சது உண்டு. அவருக்கு ஓட்டு போட்டவங்களை எல்லாம் தற்கூறி சொன்னவங்களும் உண்டு. அரசியல் புரிதல் இல்லாமலேயே கவர்ச்சி மூலியமாக அனைவரும் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு விமர்சனங்களை வச்சது உண்டு. ஓகேங்களா? அப்படி அவ்வளவு விமர்சனங்களை தாண்டி தான் விஜய் அண்ணன் தமிழ்நாட்டு முதலமைச்சா இப்ப இருந்திருக்கு கொண்டு இருக்கிறாரு. மக்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து மிகப்பெரிய மாற்றங்களுக்கு வேண்டும், எனக்கு அதிமுக வேணாம் திமுக வேணாம், எனக்கு மாற்றம் சத்தியா இளத்தளபதி விஜய் அண்ணா வந்தா போதும் அப்படின்னு நினைச்சுக்கின்னு தான் விஜய் அண்ணன் தமிழ்நாட்டு முதலமைச்சரா வர வச்சாங்க. இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருந்து கொண்டிருக்கிறாரு. இப்ப ஒரு கட்சி புதுசா அண்ணாமலை தொடங்கினார் இல்லையா? சோ அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவுகள் இருக்குமா அப்படின்னு மிகப்பெரிய கேள்வியோட மக்கள் பார்த்தா வச்சிருக்காங்க. ஏன்னா அதிமுக வேணாம் திமுக வேண்டாம், நான் மிகப்பெரிய மாற்ற சக்தியாக நான் வருவேன் நினைச்சிட்டு தான் அவர் வந்தாரு. இப்ப மறுபடியும் ஒரு மாற்றமா அப்படின்னு தான் இளைஞர்கள் அனைவருமே சோ கேள்விக்குறியோட வச்சிருக்காங்க. இந்த கேள்விக்குறிக்கு என்ன ஆன்சர்ன்றது நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ மறுபடியும் ஒரு மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாற்றங்கள் விரும்புறாங்களா, அண்ணாமலையர்களை ஆதரிக்கிறார்களா என்றத